இந்த டிசைனுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம்னா, ஒரு சங்கி, சுகர் பீட்ஸ், 3mm பீட்ஸ், இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிசைனை கிரியேட் பண்ண போறோம். ரெண்டு சுகர் பீடு, அப்புறம் ஒரு சங்கி, அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இங்க என்ன பெட்டும் லாக் பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்டினியூ பண்ணணும்னா இங்க இருந்து செயின் ஸ்டிச் எடுத்து லெஃப்ட் சைட்ல இருந்து எடுத்து ரைட் சைடுக்கு நம்ம கண்டினியூ போகும். ரைட் சைட்ல போயிட்டு அங்க போய் நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து மொத்தமா நம்ம எண்ணாட் போடணுமா, இல்ல நம்ம வந்து ஒரு மணிக்கும் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் ஒரு சைடுக்கு. ஓகேவா? இப்போ வந்து 2 சைடு முடிச்சாச்சு. இப்போ சென்டர்ல வந்து எடுக்க போட்டோம்னா இந்த சுகர் பீடு ஒரு சமைக்கி அது மாதிரி போட்டு நம்ம இந்த சின்ன சென்டர்னா ஒரு 8வது சைடு முடிச்சிடணும். மேல எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரிதான் கீழே உள்ள டவுன் மேல வந்து 2 சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு சமக்கி வச்சு போட்டுப்போம். கீழே வந்து 3 சுகர் பீட் போட்டு ஒரு சமக்கி வச்சு போட்டுட்டு லெஃப்ட் சைட்ல ஒண்ணு ரைட் சைட்ல ஒண்ணு சென்டர் 3ஆ பிரிச்சுக்கணும். போட்டுட்டு கீழே வந்து ஒரு 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஒரு டிராப் ஷேப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுது. மேல போட்டு வச்சுக்கோ மாதிரியே தான் சேம்னா ஒரு பீட் மட்டும் இதுல எக்ஸ்ட்ராவா போயிடும். நம்ம ஒரு தடவை என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பீட்ஸ் வந்து தெரிஞ்சாலும் நம்மளுக்கு அந்த டிசைன் தான் தெரிஞ்சு போகும். ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். இப்போ டோட்டலா சேர்த்து நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா இப்போ டக்குன்னு நம்ம நூல் அருந்து போச்சு அப்படின்னா எல்லா பீட்ஸுமே நம்மளுக்கு வந்து அதனாலதான் நம்ம அப்பப்ப ஒரு டிசைன் முடிக்கிறது சொல்லி நம்ம எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.